பரிவு. பரிவு ஆழ்ந்த அன்பிலிருந்து பிறக்கிறது. பரிவு துன்புறுவோரையும் உதவி தேவைப்படுபவரையும் காண்கிறது. காண்பதோடு நின்று விடுவதில்லை, அவர்களை நாடிச் சென்று அவர்களின் துயர் நீக்குகிறது. பரிவு கிறிஸ்துவின் திரு இருதய பண்பை பிரதிபலிக்கிறது. மத்தேயு நற்செய்தி 9 மற்றும் 10 அதிகாரங்களில் உள்ள இறைவார்த்தைகள் பரிவு நிறை இறை இயேசுவின் மனப்பாங்கை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. பரிவு தீமையிலிருந்து தூய்மைப்படுத்தவும், உடல் பலவீனத்தை குணமாக்கவும், அன்பையும் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டும் இறையாட்சியை அறிவிக்கவும் அதிகாரம் அளிக்கிறது. பரிவு பெற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி சேவை செய்திட செய்கிறது. பரிவு கைமாறி எதிர்பாராமல் கொடுக்கிறது. பரிவுள்ள இயேசு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கூறியுள்ளார். நமது உயிர் இறைவன் நமக்கு இலவசமாய் கொடுத்த கொடை. இவ்வுயிரை பிறரின் நலனிற்காய் பயனுள்ள வகையில் கைமாறி எதிர்பாராமல் பயன்படுத்துவது சிறந்தது. பரிவுள்ளத்தை கடவுளின் அன்பிற்கேற்ப வாழும் பிள்ளைகள் அனைவரும் கொண்டிருப்பர். ஒரு நாள் பரிவு நிறைந்த ஒரு குழந்தை மகாத்மா காந்தியை சந்தித்து, நான் உங்களை அன்பு செய்கின்றேன், நீங்கள் சட்டை போடுவதற்கு எவ்வளவு துணி வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் வாங்கித்தர விரும்புகிறேன் என்று கூறியது. அதீத பரிவுள்ளம் கொண்ட காந்தியடிகள் அக்குழந்தையிடம், எனக்கு கோடிக்கணக்கான சகோதர சகோதரிகள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் போதுமான ஆடை அணிந்தால் மட்டுமே நானும் அணிய விரும்புகிறேன். அதற்கு தேவையான அளவு உன்னால் இப்போது வாங்கித்தர இயலாது. உன் அன்பிற்கு நன்றி என்று கூறினாராம். எனவே நாமும் பரிவோடு பார்ப்போம், பரிவோடு சேவை செய்வோம், பரிவோடு கொடுப்போம், பரிவோடு வாழ்வோம். அதன் வழியாக மகிழ்வோம், பிறரை மகிழ்விப்போம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.